ஹாய் பட்டு. ஹாய் அப்பா. அப்பாவுக்கு ஒரு டவுட்ரா. என்ன டவுட்? போன வீடியோவில் டெய்லி லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து வெளியில் வரதுக்கு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது எப்படிடா பண்ணுறது? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அட, இந்த பிரம்ம விசாரம் ஆத்ம விசாரம் எல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சேன். 3 ஸ்டெப்பு தான் போலியே. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். பட்டு ஸ்ரவணம்னா என்னதுரா? கேக்குறது. ஸ்ரவணம்னா கேட்கறது, மனனம்னா கான்டெம்ப்ளேட் பண்றது. பெரிய பிளேட்டா இருக்கும் போல. நிதித்தியாசனம்னா என்னதுரா? பிராக்டீஸ் பண்ணுது. பாருங்களேன், அதாவது டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும்னா டிட்டாச் அட்டாச்மெண்ட், அதாவது பிரம்ம விசாரம் ஆத்ம விசாரம் ப்ராக்டிஸ் பண்ணணுமா. அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரம்மாவை, அந்த ஆத்மாவை பற்றி நம்ம நிறைய யோசிக்கணுமா. அதுக்கு 3 ஸ்டெப்பு தான். நாங்கள் ஒன்று ஸ்ரவணம், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கேட்கறது, கன்சியூம் பண்ணுறது, பார்க்கறது. 2வது மனனம், நம்ம என்ன விஷயத்தை கேட்டிருக்கோமோ அதை கான்டெம்ப்ளேட் பண்ணுறது, திங்க் த்ரூ பண்ணுறது. அதுக்கு அடுத்தது நிதித்தியாசனம். ஸ்ரவணம் பண்ணிட்டு மனனம் பண்ணிட்டோம் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நம்மளை அறியாமல் அதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு தான் அதுவை தம்மும் சொல்கிறது, அதுவை தாவும் சொல்கிறா. அதனால இனிமே ஸ்ரவணம் பண்ணலாம், மனனம் பண்ணலாம், நிதித்தியாசனம் பண்ணலாம், பிரம்ம விசாரம் பண்ணலாம். பாய். பாய்.